ஏமா என்னங்க பார்க்குறீங்க? இந்த ரீல்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சா? நான் வேற ஃபஹத் ஃபாசில் ஃபேன். ஸோ இதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். திஸ் இஸ் வசந்த் வசி. இதுதான் என்னோட கிங்டம், என்னோட அரேனா. நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற இடம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஆமாம், ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, கேளுங்க. எல்லாருக்கும் ஸ்கூலில் ஒரு ட்ரீம், காலேஜில் ஒரு ட்ரீம், காலேஜுக்கு அப்புறம் ஒரு ட்ரீம்னு இருக்கும். அந்த மாதிரி உங்களோட ட்ரீம் என்ன? இப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தோட லைஃப்லேயும் சின்ன வயசுலேருந்து போக போக ட்ரீம்ஸ் கொஞ்சம் மாறும். ஸோ எனக்கும் சின்ன வயசில் 5th படிக்கிற வரைக்கும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்லாம் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நடிக்கணுங்கிறத ஒரு பெரிய பேஷனாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஏஆர் முருகதாஸ் சாரோட 7ஆம் அறிவு படத்தில் ஒரு சான்ஸ் கிடச்சிது காலேஜ் படிக்கும்போது, ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நினைக்கிறையா. ஸோ அது வந்து என்னை டேக்வாண்டோ மூலமாக தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. போதி தர்மரோட இன்ட்ரொடக்ஷன் சீன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சூர்யா சாருக்கு அப்படியே ரைட் சைடில் ஜஸ்ட்டு பின்னாடி நான் தான் இருப்பேன். சீனே எனக்கு இருந்துச்சு. லைக் அந்த போதி தர்மனோட ஒரு கிளிம்ஸ் ஸ்டார்டிங் வரும். ஸோ அந்த சீன்லேயும் நான் நடிச்சிருக்கேன். ஸோ அதுலேருந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வந்து சூர்யா சார் மாதிரி ஃப்ரண்ட்டில் நின்று பெர்ஃபார்ம் பண்ணணும், நடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இப்போ என்னோட பிக்கஸ்ட் ட்ரீம், பிக் ஸ்க்ரீன். என்ன ப்ரோ, அடுத்த கேள்வி என்ன? குக் வித் கோமாளிக்கு உங்களை முதல் தடவை கூப்பிடும்போது உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அதை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. குக் வித் கோமாளிக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலி 4 சீசன் பார்த்துருக்கேன். ரொம்ப ஹிட்டான ஷோ அது. ஸோ இந்த டைம் எனக்கு கூப்பிட்டவனே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கு ஆக்சுவலி குக்கிங் கொஞ்சம் தெரியும், நல்லாவே பண்ணுவேன். இது மூலமாக அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் மக்களோட லவ் சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும் நம்புகிறேன். நீங்கள் சீரியல் நடிக்க வந்ததுக்கான காரணம் என்ன? என்னோட கோல் வந்து சினிமாவாக இருந்தது. ஸோ அந்த வகையில் சினிமா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட ஜாபை விட்டுட்டேன் ஐடியிலேருந்து. பட் ஆனால் என்ன பண்ணுறது, சினிமாங்கிறது நம்ம வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அந்த டைமில் சர்வைவல் ஆப்ஷன் அண்ட் ஆல்சோ என்னை மதித்து கூப்பிட்ருக்காங்க ஒரு ஆடிஷனுக்கு. ஸோ அந்த ஆடிஷன் போனேன், என்னை ரெகக்னைஸ் பண்ணாங்க, பாராட்டினாங்க, ஓகே பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து தான் என்னோட சீரியலோட ஸ்டார்ட்டே ஆரம்பிச்சுது. உங்களுடைய முதல் மேடை அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். என்னோட முதல் மேடையே ரொம்ப ஸ்பெஷலான மேடை. இதை எதுவும் நான் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை. டான்ஸ் கிளாஸ், அதாவது ஷெரீஃப் கொரியோகிராஃபர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உங்களில் அடுத்த பிரபுதேவோட ஃபர்ஸ்ட் டைட்டில் வின்னர் அவர் தான். ஸோ அவர் கோயம்புத்தூர் தான் ஆக்சுவலி. அவரோட கிளாஸில் ஜாயின் பண்ணுற டைம் தான் அவரோட ஃபைனல்ஸ் நடக்க போகுது. ஒரு பெரிய மாஸான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாரு. அதாவது அந்த ஸ்டேஜ் அவ்வளோ பெருசு, அந்த ஸ்டேஜ் நிறையிற அளவுக்கு டான்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் நல்லா ஆடுற பசங்களெல்லாம் பிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் கரெக்டாக ஜாயின் பண்ணவும் நான் ஒரு நல்ல டான்ஸர் அப்படின்னு தெரிஞ்சு என்னையும் வந்து ஒரு நல்ல பேக் டான்ஸராக பிக் பண்ணுறாங்க. பிக் பண்ணி இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு நாங்கள் வரோம். ஃபஸ்ட்டு பெரிய ஹியூஜ் ஸ்டேஜ் எனக்காக பின்னாடி ஆடி அவர் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பிரபுதேவா மாஸ்டரே வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாரு. ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு நான் பெருமையாக சொல்லுவேன். ஸோ எல்லாத்துக்கூடையும் பேக் டான்ஸராக இருந்து இப்போ நான் வந்து ஒரு ஹீரோவாக மூவிஸ்லேயும் சரி, இப்போது சீரியல்ஸ்லேயும் சரி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ என்னோட மாமா வந்து ஆக்சுவலி கராட்டே பண்ணிகிட்டு இருந்தார் அந்த டைம். ஸோ ஐஸ் பிரேக் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காரு. ஸோ அவர் மூலமாக இன்னும் இன்ஸ்பயர் ஆகி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டைம் அது. ஒரு 6th 7th அந்த டைம். ஸோ அந்த டைம் என்னோடய ஸ்கூலில் வந்து டேக்வாண்டோன்னு ஒரு மார்ஷியல் ஆர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேம்ப்ளெட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து நான் அந்த டேக்வாண்டோவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன். அதில் மேட்சஸ், டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடந்ததில் கோல்டு மெடலெல்லாம் அடித்து, ஸோ அதிலிருந்து எனக்கு அந்த வெற்றி ருசி நம்மளுக்கு வந்து திருப்பியும் பண்ண சொல்லி கேட்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் ரொம்ப அடிக்ட் ஆகி இந்த மார்ஷியல் ஆர்ட்டுங்கிறத வந்து காலேஜ் வரைக்கும் ஒரு கோச்சாக கூட நான் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போயிருக்கேன். உங்களுடைய டெய்லி ரொட்டீன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஷூட்டிங் இருக்கும்போது வேறு மாதிரி இருக்கும், ஷூட்டிங் இல்லாத போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்.
ஸோ ஷூட்டிங் இருக்கும்போது எப்படின்னா நம்ம மார்னிங் 8 o'clockலாம் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கணும் மார்னிங். ஸோ நான் ஒரு 5 o'clock எந்திரிச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் எல்லாம் ஆகி ஜிம்முக்கு போவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம்னா ஃபுல்லாக ஷூட்டிங்லேயே போயிடும் டைமு. அப்புறம் நைட் 10 o'clock தான் 10-10:30 தான் வீட்டுக்கே வருவேன். ஸோ இதுதான் வந்து ஷூட்டிங் இருக்கிற டைம் என்னோட ஷூட்டிங் டெய்லி ரொட்டீன். ஷூட்டிங் இல்லாத போது பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆஸ் யூஷுவல் லேட்டானா ஒரு 6:30 to 7 o'clock எந்திரிச்சிடுவேன். ஜிம்முக்கு போவேன் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு மூவி. அதுதான் என்னோட டெய்லி ரொட்டீனாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கும், ஒரு ஃபயர் இருக்கும். அதை தொடர்ந்து நீங்கள் போராடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஐயோ ரொம்ப நேரம் பேசிட்டோம் போல இருக்குது. கண்டிப்பாக நான் சொன்னதை மறந்துடாதீங்க, ஏன்னா நான் மறந்துடுவேன். இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் போய் கிளம்புறேன். பபாய். ஒரு ஊருல ஒரே ஒரு